ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சிக்கனில் ஒரு மிளகு எண்ணெய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு 1/2 கேஜி சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட உப்பு, இப்போ சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷம் அதை வந்து நல்லா விரவி நம்ம வந்து ஒரு ஓரமாக அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். திரும்ப நம்ம வந்து ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, சரிங்களா, அதை வறுக்கணும். முழு மல்லி வறுபட்டுட்டு இருக்கும்போது ஒரு 3 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், காஷ்மீரி மிளகாய் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்க்காம அதுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து, இது வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் லைட்டாக வறுத்து இப்போ நம்ம ஆற வச்சு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். திரும்ப ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோழிக்கறிக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் சகர்னால கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை விட எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் விரைவி வச்சுருந்த கறியை இந்த எண்ணெயோடு சேர்த்து இப்போ ஒரு கிளறிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இப்போ நான் வந்து இந்த கறிக்கு மட்டும் தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். திரும்ப கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம திரும்ப 2வது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கிளறி இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து கிளறி விட்டு கடைசியில் இறக்கும்போது நல்ல எண்ணெயிலே அது வந்து கறி வந்து நல்ல சுருளை வறுத்துருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறம் வந்து பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். ரொம்ப சிம்பிளாக எளிமையான கறி வறுவல். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.